வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 31ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு அன்பு நிலை. அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம். அறத்தின் நெறியுணர்த்தும் நிலையதுவே. நிவர்த்திக்கும் துன்பமெல்லாம், நிவர்த்திக்கும் துன்பமெல்லாம், நிவர்த்திக்கும் துன்பமெல்லாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களோடு இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்புடன் மகிழுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 16/12/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. அன்பு நிலை. அறிவறிந்த பெருநிலையே அன்பு நிலையாம். அறத்தின் நெறியுணர்த்தும் நிலை அதுவே. நிவர்த்திக்கும் துன்பமெல்லாம் அப்படிங்கிறாங்க குரு. அன்பு நிலைங்க. இப்போ இந்த பொங்கல் நமக்கு ஒரு புதிய திருப்பமாக இருக்கட்டுமே எல்லாருக்குமே. இந்த பொங்கல் திருநாளில் இருந்து ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களோட அறிவை அறிய முயற்சி செய்யலாங்க நாம். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை கேட்டே பழகிட்டோம். என்ன கேட்போம்? பேச்சு வழக்கில் அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவியா? ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டா அது தப்பாயிடுச்சுன்னா அறிவோடு தான் அந்த வேலையை செஞ்சியா? அப்பா 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 எத்தனை அறிவு! ஆனால் இருக்கிறது ஒரே அறிவு தாங்க. அந்த அறிவை தெரிஞ்சுக்கிட்டா அறிந்துக்கிட்டா அன்பு ஊற்று சுரக்கும். அற வாழ்க்கை வாழ்வோம். ஒழுக்கம் கடமை ஈகை நம்மளோட இயல்பான குணமாக வந்துடும். துன்பமே தோண்டு போங்க நம்மக்கிட்ட வராது. நிவர்த்திக்கும் துன்பம் எல்லாம் அப்படிங்கிறாங்க குரு. அப்புறம் என்ன வேணும்? ஏன்னா அன்பு அப்படிங்கிறது தன்னோடு சேர்த்து வச்சிருக்கிறதுங்க, இணைச்சி வச்சிருக்கு. ஒரு க்ஷணம் கூட அது நம்மளை பிரியலை. இப்போ சுத்தவெளி சரிங்களா? சுத்தவெளி அசைஞ்சதுனால நமக்கு இந்த இறைத்துகள் வந்தது, பிரபஞ்சம் வந்தது. அப்போ சுத்தவெளியிலேருந்து இறைத்துகள் வந்ததா? இறைத்துகள்கள் எல்லாம் கூடி கூடி விண்களாக வந்துருச்சா? இந்த விண்கள் எல்லாம் பஞ்சபௌதிகமாக மாறிடுச்சா? நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுவே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அழகான ரேஷியோவில் கூடி 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 எல்லா விண்களும் கூடி கூடி ஒரு ஓரறிவு ஜீவனில் ஆரம்பித்து ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு உயிரினங்கள் வரைக்கும் வந்துட்டு 6வது அறிவாக நம்மளோட மனசாகவும் வந்துருச்சு. அப்போ அந்த மனதை பயன்படுத்தி நம்ம திரும்பி பார்க்குறோம். பார்க்கும்போது தான் அதனோட மூலம் என்னன்னு நமக்கு தெரியுது. அப்போ தான் அங்கே அந்த அறிவை அறிய முடியும். அப்படி அறிவை அறிஞ்சாதான் அந்த பெருநிலை தாங்க. அதுதான் அன்பு. அன்பாக தானே இருக்குது. அதனால தானே நம்மளை பாதுகாப்பாக அதுக்குள்ளேயே வச்சுக்குது. எல்லாம் நம்மளை உற்பத்தி பண்ணி விட்டுடலையே. நம்மளை படைச்சிட்டு அதுவே நமக்கு பாதுகாப்பும் கொடுக்குது, வாழ்வதற்கு ஆதாரங்களையும் கொடுக்குது, வளர்த்தும் விடுது, முடிச்சும் விடுது, காத்தும் வைக்குது. எல்லாமே அதுதான் செய்யுது. இப்போ எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துலையாவது இறைநிலையிலேருந்து சுத்த வெளியிலேருந்து நாம் வந்திருக்கோம் இல்லைங்களா? எங்கேயாவது பிரிவு இருக்கா பாருங்கள். அப்படியே தொடர்ச்சியாக தானே அப்படியே வருது. இப்போ ஒரு குடம் சரிங்களா? அதை ஆற்றுல தண்ணி எடுக்க போகிறோம், குளத்துல தண்ணி எடுக்க போகிறோம்னு வைங்களேன். அந்த குடத்தை அப்படியே நேரடியாக அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணி பூரா குடத்துக்குள்ளே போய் குடம் தண்ணிக்குள்ளே போயிடு. விட்டுட்டோம்னா நீருக்குள்ளே மறைஞ்சு போயிருக்கும். அதே போலங்க இந்த அறிவு
நம்ம 5 புலன்கள் இருக்கு இல்லையா, 5 உணர்வுக்கே அடிமை ஆயிடுறோம் இல்லையா. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காதுங்கிற 5 புலன்களில் வரக்கூடிய 5 உணர்வுக்கு நம்ம மயங்கிடுறதுனால அதுக்கு தேவையான செயல்களை செஞ்சே டெய்லி பழகியிருப்போம். அப்போ அறிவுக்கு தன்னோட நிலை மறந்து போயிடுது. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாத்திரம் மறைஞ்சு போகிற மாதிரி தண்ணிக்குள்ளே இந்த அறிவு மறைஞ்சு போய் கிடக்கு. பார்த்திங்கன்னா இப்போ குடத்தை தலைகீழ தான் நீருக்குள்ளே அழுத்தி பாருங்களேன், போகாது. மேலே மேலே எம்பி எம்பி வரும். நீங்கள் எவ்வளோ தான் தண்ணிக்குள்ளே அழுத்தினாலும் தலைகீழ தான் குடத்தை திருப்பி அது மேலே மேலே வரும். அதே போல் நாம் நம்மளோட பூர்வ நிலை அறிவை அறிஞ்சிக்கிட்டோம், அகண்டாகாரமாக அப்படியே இருக்குது இல்லையா. அதை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அறிவுக்கு பொருந்தாதுங்க. இச்சைகளில் ஆசையெல்லாம் வரவே வராது, சிக்கிக்காது, எதுலேயுமே மாட்டாது, ஆசைக்கு மயங்காது, புலனுக்கு அடிமையாகாது. நம்ம எவ்வளோ தான் அடிமைப்படுத்தினாலும் அது எப்படி அந்த குடம் எம்பி எம்பி மேலே வருதோ உள்ளே போகாமல், அந்த மாதிரி அறிவு வெளியில் வந்து பிரகாசிக்கும். பார்த்திங்கன்னா சில பேர் நினைக்கலாம், அறிவு எங்கே இருந்தால் என்னங்க, நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேனே அப்படின்னு. நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு அலை தானே. அந்த அலையை நம்ம உயிரில் பாய்ச்சி அதனோட உட்பொருளை அதுதான் அறிவாக இருக்குது. அந்த அறிவே நீ அப்படிங்கிற ஒரு சிறிதினும் சிறிதான ஒரு ஒடுக்க நிலையில் தவத்தில் ஒரு ஒடுங்கி அணுக்குள்ளேன்னு அப்படியே உள்ளுக்குள்ளேயே அப்படி ஒடுங்கி தவம் செஞ்சால் அப்படி அமைதி அடைஞ்சோம்னா என்ன கிடைக்குதுன்னா சிறந்த ஆற்றல் ஒன்று வருங்க. அது நம்மளோட சிந்தனையை ஊக்குவிக்கும். அது ஒரு இறை உணர்வு. அந்த இறை உணர்வால் தாங்க நான் அப்படிங்கிற தன்முனைப்பு கரைஞ்சு போகும். நான் செஞ்சேன், நான் பண்ணேன், என்னால் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கமே மூச்சுக்கு 300 தடவை. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த நான்கிற தன்முனைப்பு கரைஞ்சு போயிடும். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க 6 தீய குணங்கள், பேராசை இருக்குது, கோபம் இருக்குது, கடும் பற்று எந்த பொருள் மேலேயும் இருக்குது, முறையற்ற பால் கவர்ச்சி இருக்குது, உயர்வு தாழ்வு மனப்பான்மை பார்க்குறோம், வஞ்சம். இந்த தீய குணங்கள் எல்லாம் போயிடுங்க, நல்ல குணங்களாக மாறிடும். நல்லா நிறைஞ்ச மனசு, நிறைமனம், போதும்ப்பா எனக்கு எல்லாம் இருக்குது, பொறுமை, சாந்தம், ஈகை இல்லாதவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ கொடுப்போம், கற்பு நெறி, ஒழுக்க நெறி வாழ்வோம், நேர்நிறை உணர்வு, எல்லாரையும் சமமாக தான் பார்ப்போம், உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் மன்னிச்சிருவோங்க. அப்போ இந்த நற்குணங்களாக நமக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே செய்த அந்த வினை இருக்குது இல்லைங்களா, அந்த வினைகள் எல்லாம் போயிடும், கர்ம வினைகள்லாம் போயிடும். அடுத்து நாம் செய்யக்கூடிய செயல்களை தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுவோம். அப்போ பேரின்பமாக தானே கிடைக்கும், அங்கே மிஸ்டேக்கே வராதே. ஒரு குடத்தில் தண்ணியை வச்சுருக்கோம், ஏன் இப்போ வாட்டர் கேன் தான் நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்கோம். வாட்டர் கேனில் அப்படி தண்ணீர் வச்சுருக்கோம்னா எத்தனை நாளைக்குங்க அது கெட்டு போகாமல் இருக்கும்? ஒரு வாரம் இருக்குமா, ஒரு 10 நாள் அல்லது 1 மாதம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆக ஆக அதில் பாசம் பிடிச்சிருது, அதில் உள்ளேருந்து பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் உற்பத்தி ஆகிடும், கெட்டு போக ஆரம்பிக்கும். ஆனால் அதே ஒரு குளத்தை பாருங்கள், அங்கேயும் தான் தண்ணி இருக்குது. ஒரு ஏரியை பாருங்கள், இல்லை கடலை பாருங்கள், கெட்டு போகாதுங்க எப்போதும். அதை ஒரு சின்னதாக எல்லை கட்டி அடைச்சி வச்சோம், அந்த தண்ணி என்ன கெட்டு போகுது. அதே இது விரிஞ்சு இருந்ததுன்னா அசுத்தம். இந்த கடலில் கொண்டு போய் எவ்வளோ வேணால் அதை கொட்டுங்க, இந்த கெட்டுப்போன தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஊற்றுங்க, கடல் வந்து அப்படியே தான் இருக்கா, தன்மையில் மாறாது. இந்த நம்ம கொட்டுற தண்ணியும் கூட அது சேர்த்து தூய்மை பண்ணிடும், கடல் வந்து அசுத்தமாகாது. அதே போல் தான் தனது அப்படிங்கிற அறிவு குறுகிய நிலையில் இருக்கிறதுனால துன்பமோ தவிர, அறிவு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற பேரறிவோடு இணைஞ்சிருந்ததுன்னா அதோட தரம், குவாலிட்டி என்றைக்குமே மாறாதுங்க. அறிவுக்கு விரிந்த நிலை தான் வேணும். அந்த அறிவு விரிஞ்சு 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 போகக்கூடியது. அதை எல்லை கட்டி என் உடம்பு, நான், என் குடும்பம், எனக்கு மட்டும் நான் தான் உள்ளே வச்சுக்க முடியாது. வச்சிருக்க துன்பம் தான். அப்போ அறிவை தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் எல்லாரும் அறிவை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம புலன்களை ஜெயிக்கணும். நம்ம புலன்கள் தான் தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. 5 பேர் தான் நமக்கு எதிர்கட்சிக்காரங்க. ஒரு 5 பேர்னு நினச்சிக்கோங்க. அவங்கள எலெக்ஷனில் ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சா தானே பதவி, எதிர்கட்சிக்காரவங்கள. அந்த மாதிரி நம்ம புலன்களை ஜெயிச்சாதாங்க நம்மளுக்கும் ஒரு பதவி கிடைக்கும். அந்த புலனை ஜெயித்தோம்னா உயிரை உணர்ந்துக்கலாம், அறிவாகியும் நம்ம வந்து நிற்கலாம். அதுதான் அன்பு நிலையம், அதுதான் அன்பு நிலை, அதுதான் நிலையமும் கூட. அங்கே தான் அன்பு சுரங்கம், அன்பு ஊற்று எல்லாம். அந்த அறிவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் எல்லாமே. அதை அறியறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது.
அதில் அவங்கவுங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அவங்கவுங்களுக்கு அமையிற விதம்னு ஒன்று இருக்குது. சில பேர் இந்த 5 புலன்களோட சண்டை போட்டு சமாதானம் பண்ணவே போராடி போராடி போராட்டத்திலே பல நாள் போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பக்கம் திரும்பவே முடியாது. புலன்களுக்கு எது தேவையோ அதை சம்பாதிக்கிறதுக்காகவும் அதை நிறைவு செய்வதற்காகவுமே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் புலன்கள் ஆசையை விடவே விடாது. 5 புலன்களும் நல்லா விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு அறிஞர்கள் பெருமக்களால் அவங்க சொல்கிற ஒரு நீதி நூலெல்லாம் படித்து அவங்களா புரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சவங்களும் இருக்காங்க. சிலர் ஒரு சின்ன சந்தர்ப்பங்க ஒரு நிகழ்ச்சி மூலம் அந்த சிந்தனை அவங்களுக்கு அப்படியே பற்றிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, கற்பூர புத்தின்னு, அதை பிடிச்சிக்கிட்டு உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. லைஃப்பில் சொல்லுவாங்கள்ல, எனக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுப்பா என் லைஃப்லேயே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. இந்த அறிவு நம்மளோட 5 புலனையும் கருவிகளாக தான் அது பயன்படுத்துது. அறிவுக்கு அதனால் என்னென்ன அனுபவம் கிடைக்குதோ அதெல்லாம் கூடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். 5 புலன்களுக்குள்ளே சிக்கிக்கிட்டு அறிவு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது 5 புலன்களை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அறிவு தெரிஞ்சுக்குது. அப்போ அது அனுபவங்கள் 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும்போது இன்னும் வேணும், இன்னும்னு போய்கிட்டே இருக்கும். அந்த அறிவு சலனப்பட்டு மயங்கி, இப்போ ஒரு மலரில் தேன் குடிக்கிறதுக்கு வண்டு போகுது. தேனை குடித்தா பறந்து போயிடணுமா இல்லையா? அதில் மயங்கி அது அப்படியே தேனை குடிச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு மாலை நேரத்தில் சில மலரெல்லாம் அப்படியே மூடிருச்சு அப்படின்னா அந்த வண்டு செத்து போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி மயங்கி உள்ளுக்குள்ளே இருந்தால் எப்படிங்க எல்லாம் நடக்கும்? அப்போ பல பொருட்களில் போய் பற்றிக்கிட்டே இருக்கும் மனசு. சில பேருக்கு வேலை, சில பேருக்கு பணத்தில் போய் மனசு போய் சிக்கிக்கும், சில பேருக்கு வீடுகள், நகைகள், சொந்தங்கள், சில பேர் குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு பற்று, சில பேருக்கு நண்பர்கள், சில பேர் சுற்றுலா, சில பேர் சாப்பாட்டு பிரியர்கள், சில பேர் வாகனம், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை வாங்கணும் இதை வாங்கணும். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை வசதிகள் இருந்தாலும் பத்தலைம்பாங்க. அப்போ அதுக்கே தான் வேலை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக இந்த கெட்ட குணங்களாகவும் கூட சில பேர் மாறிடுவாங்க பார்த்திங்கன்னா, என்ன வேணால் செய்யலான்னு. தன்னை அறியலை இல்லையா? தன்னை அறிஞ்சாதானங்க அந்த நிர்குணம் வருங்க. தன்னை அறிஞ்சாதான் அது நிர்குணம். அறிவில் அறிவு நிற்கும், அமைதி வரும். எப்படி அந்த மாதிரி. அப்போ ஆனால் எல்லாருக்குமே அறிவோட ஒளி வீசும். அறியாமை இருள் மறையணும். இந்த எல்லா உலகுக்குமே, அனைத்து உலகுக்குமே அறிவு பிரகாசித்து வீசிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒளி அப்படி இருக்கும். அந்த அறியாமைங்கிற இருள் மறைஞ்சு போயிடும். அப்போ துன்பம் போக்கும் தூய நெறி அன்பு தாங்க. அன்பு அனைத்து உயிரையும் ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது செயல்படுமே. எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்கும், பிரித்து வேறுபாடெல்லாம் பார்க்காது. ஆனால் சில பேர் உருவத்தை வச்சு தொடர்பு பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா. இவங்க எங்களோட குழந்தைங்க, அந்த உருவத்தை பார்த்துட்டு பாசம் காட்டுவாங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட உருவத்தை பார்த்துட்டு அது நம்ம குழந்தை இல்லைல்ல வேறுபாடு பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருக்குமே நம்ம வீட்டில் வளர்க்குற விலங்குகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச உணவுப் பொருளையோ இல்லை காசோ இல்லை வேலை ஏதோ ஒன்று நம்ம ஒரு உதவி பண்ணணும். ஏன்னா நம்ம உள்ளத்தோட நிலையை அறிஞ்சோம்னா உயர்ந்த அறிவில் அவங்களும் நம்ம வேறு இல்லைங்கிறது புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம முகம், நம்ம உலகத்தில் எங்கெங்கே இருக்கிற மக்களோ வேலை பார்க்குறாங்க, அவங்க முகத்தெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. ஆனால் அவங்க உழைச்சி கொடுக்குற ஒரு பொருளை நம்ம வீட்டில் உட்காந்த இடத்துல காசு கொடுத்து வாங்கி அனுபவிப்போம். அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க முகம் தெரியாது. ஆனால் அதை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அவங்களுக்கும் நம்ம எதனாவது செய்யணும் இல்லைங்களா? அன்பு செலுத்தணும் இல்லையா? அதேமாரி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அது அன்பு. சுத்தவெளி அமைதியாக இருக்குது, அதுலேருந்து வந்த ஒரு விதை தாங்க அது அன்பு. அது பல உயிர்கள்கிட்ட மலரும், அது நட்பாக மலரும், எப்படி வேணாலும் அந்த அன்பை செலுத்துவாங்க. அந்த மறை உணர்ந்தால் தான் அன்பே செய்ய முடியும். மறைஞ்சு கிடக்குங்க இறைவன், அந்த ஆன்மானா இதெல்லாம் என்னங்கிறத நம்ம உட்காந்து அமைதியான ஒரு நிலைமையில் நல்லா சிந்திக்கணும். நமது உள்ளம் ஒரு அன்பு நிலையமாக மாற நம்ம முயற்சியை மேற்கொள்ளணும் பார்த்திங்கன்னா. அப்போ உலக உயிர்கள் துன்பமெல்லாம் நிவர்த்திக்க வேண்டி நாம் இந்த தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நன்னாளில் பொங்கலோ பொங்கல் அப்படி வைக்க போகிறோம். அந்த பொங்கலை ஆன்மாவை அறிந்து அன்பு பொங்கல் வைக்க அன்புடன் வேண்டுகிறேன். நிவர்த்திக்குங்க நம்ம துன்பமெல்லாம், நிவர்த்திக்கும் நம் துன்பமெல்லாம். நிவர்த்திக்கும்னா சரியாக போயிடும்.
இதுவரை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.